என்ன பார்த்தோம் சொல்லுங்க பார்க்கலாம் யாராவது. இங்கே யாருக்கும் சொல்ல, அந்த லாஸ்ட்ல இருக்கிறவங்க சொல்லுங்க பார்க்கலாம். போன வாரம் என்ன பார்த்தோம் பாஸ்டர்? அது போன வாரம் பாஸ்டர். போன வாரம் என்ன பார்த்தோம்? யார் சொன்னா? போன வாரம் எசேக்கியா ராஜாவை குறித்து கடைசியாக ஒரு பகுதியை பார்த்தோம். என்ன பார்த்தோம் சொல்லுங்களேன்? என்ன பார்த்தோம்? உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். சொல்லுங்க, உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். உன் நாட்களோட கூட என்ன பண்ண? 15 வருடங்கள் உனக்கு என்ன பண்ண? நீடித்து கொடுத்தேன். இருந்தா ஒரு ஆமேன் சொல்லுங்க. படிச்ச மாதிரி பாஸ் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குது பாஸ்டர். போன வாரம் தான் கேட்டோம். ஹல்லேலூயா. சரி, 3 ராஜாக்களை குறித்து நான் சொல்ல இருந்தேன்னு சொன்னேன். சொல்லுங்க, 3 ராஜாக்களை குறித்து. எசேக்கியா ராஜாவை போல, அவன் நம்பினதை போல யூதா ராஜாவில அவனுக்கு முன்னும் சரி அவனுக்கு பின்னும் சரி அப்படிப்பட்ட நம்பிக்கையை வைத்தவன் என்ன இல்லை, ஒருவனும் இல்லை. அவ்வளோ நம்பிக்கையை வச்சான் பாருங்க. அவனை குறித்து 3 வாரமா நம்ம படிச்சோமா இல்லையா? இன்னொரு ராஜாவை குறித்து இன்றைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த ராஜா யாரு அப்படின்னா, 2 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரத்தில் இது வருகிறது. 22, 23ஆம் அதிகாரத்தில் வருகிறது. 2 நாளாகமும் 34, 35ஆம் அதிகாரத்தில் இந்த காரியங்கள் எல்லாம் என்ன பண்ணுகிறது? வருகிறது. யோசியா ராஜாவாகிற போது 8 வயது இருந்தான். 31 வருஷம் எருசலேமிலே அரசாண்டான். அவன் சொல்லுங்க, போஸ்காத் ஊரானாகிய அதேயாவின் குமாரனாகிய அவன் தாயின் பேர் எதினால். அவன் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்து தன் தகப்பனாகிய தாவீதின் வழியெல்லாம் வலது இடதுபுறம் விலகாமல் என்ன பண்ணானா? நடந்தான். இந்த ஜோஷியா, இங்கிலீஷ்ல ஜோஷியா வருது, தமிழ்ல யோசியா வருகிறது. சொல்லுங்க, யோசியா. இந்த ராஜா 8 வயசுலயே என்ன பண்ணிட்டானா? அரசாளுக்கு என்ன பண்ணிட்டானா? வந்துட்டானா. கர்த்தர் பாருங்க, இவனை 8ஆவது வயசுலயே ராஜாவா என்ன பண்ணப்பட்டது? முடிசூட்டப்பட்டான். இவனுக்கு மேஜர்லாம் ஆகல, மைனராக தான் இருந்தான். கவனிங்க, 8ஆவது வயசுலயே இவன் யூதாவின் ராஜாவாக என்ன பண்ணிட்டான்? அரசாணைக்கு வந்துட்டான். இவனுடைய தாய் எதினால், இவன் தாயின் பேர்லாம் இங்க என்ன பண்ணுகிறது? கடந்து வருகிறது. இவனை குறித்து சொல்லுது, கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்து தன் தகப்பனாகிய தாவீதின் வழியெல்லாம் வலது இடதுபுறம் விலகாமல் என்ன பண்ணானா? நடந்தான். இந்த யோசியா செம்மையானதை செய்தான். தன் தகப்பனாகிய தாவீதின் வழியிலே என்ன பண்ணா? வலது இடதுபுறம் சாயாமல் இருந்தா ஒரு ஆமேன் சொல்லுங்க. பணத்தின் பேடு சாயாம நடந்தான். மற்ற எந்த காரியத்தின் மேல என்ன பண்ணல? சாயாம அவன் என்ன பண்ணான்? நடந்தான் என்று இந்த யோசியாவை குறித்து சொல்லுகிறது. இவனை குறித்து நான் சொன்னேன், முதல் ஆரம்பிக்க சொல்ல அந்த 3 ராஜாக்களை இவனை குறித்து சொன்னேன். இவன் யாரன்னா 25ஆம் வசனத்தில் பாருங்க, 23, 25. இவன் யாருக்கு எதற்கு ஸ்பெஷல்? இவன் பாருங்க, படிங்க. கர்த்தரிடத்தில் தன் முழு இருதயத்தோடும் தன் முழு இருதயத்தோடும் தன் முழு ஆத்துமாவோடும் தன் முழு ஆத்துமாவோடும் தன் முழு பலத்தோடும் தன் முழு பலத்தோடும் மோசேயின் நியாயப்பிரமாணத்துக்கு ஏற்றபடியெல்லாம் மனதை சாய்த்தான். மோசேயின் நியாயப்பிரமாணத்துக்கெல்லாம் ஏற்றபடி எல்லாம் செய்ய மனதை என்ன பண்ணா? சாய்த்தான். எல்லாம் படிங்க. அவனை போலொத்த ராஜா அவனுக்கு முன்னும் இருந்ததில்லை, அவனுக்கு பின்னும் எழும்பியது இல்லை. போதும். இந்த ராஜா மோசேயின் நியாயப்பிரமாணத்துக்கு அடுத்த எல்லா காரியங்களையும் அவைகள் படி செய்தானா.
இவனை குறித்து சொல்லும்போது இந்த யோசியா அவனுக்கு முன்னிருந்த ராஜாவும் சரி, அவனுக்கு பின்னிருந்த ராஜாவும் சரி, இவனை போல தேவனுடைய வார்த்தைகளை கடைபிடிக்க வேண்டும் என்பதை குறித்து ஒரு வைராக்கியமும் வாஞ்சையும் தாகமும் வேற எந்த ஒரு ராஜாவுக்கும் என்ன இல்லை. இவன் தான் முன்னும் சரி பின்னும் சரி தேவனுடைய வார்த்தையின்படி நடக்க தன் மனதை சாய்த்து அதன்படி நடக்கும்படியாக என்ன பண்ணா செய்தான் என்று சொல்லுகிறது. இருந்தா ஒரு ஆமேன் சொல்லுங்க. இந்த யோசியாவை போல உங்களையும் என்னையும் குறித்து சொல்லணும். எப்பா அவனை போல ஒரு மனுஷன் பார்க்க முடியாதுப்பா. என்னப்பா, கர்த்தருடைய வசனத்தை கேட்டு அதன்படி செய்யக்கூடிய மனுஷன்ல பார்த்தீங்கன்னா அவனை போல அவன் குடும்பத்தில் வேற ஒருத்தனும் காண முடியாது. அவன் சந்ததியிலேயே பார்க்க முடியாது. அவன் வம்சத்திலே ஒருத்தனும் என்ன பண்ண முடியாது, எழும முடியாது. அவன் தான்ப்பா அவன் சிறந்த மனுஷன். கடவுளுக்காக பயந்து கடவுளுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்யறதுல பார்த்தீங்கன்னா அவனை போல யாருமே இல்லை என்று சொல்லி இந்த யோசியாவை போல இன்றைக்கு நீங்களும் நானும் என்ன பண்ண வேண்டும், காணப்பட வேண்டும். இருந்தா ஒரு ஆமேன் சொல்லுங்க. இவன் பாருங்க அவ்வளோ பெரிய ஒரு வைராக்கியமான மனுஷன். தேவனுடைய வார்த்தையை நியாயப்பிரமாணத்துக்கு அடுத்த காரியங்களை செய்யறதுல இவனை போல ஒருவனும் இல்லை. இருந்தா ஒரு ஆமேன் சொல்லுங்க. இன்றைக்கு நீங்களும் நானும் பாருங்க இந்த யோசியாவை பார்க்கிறோம். யோசியாவை போல தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்ய என்ன பண்ணோம், மனதை சாய்க்க வேண்டும். இருந்தா ஒரு ஆமேன் சொல்லுங்க. இவன் பாருங்க ஒரு 3 காரியங்களிலே அப்படியா இருந்தான். நிறைய காரியத்தை செஞ்சான். அதுல பாத்தீங்கன்னா ஒரு 3 காரியம் என்னென்ன வசனத்தை செஞ்சான். இது பழைய உடன்படிக்கையின் காலம். நாமோ இப்ப புது உடன்படிக்கையில் என்ன பண்றோம் இருக்கிறோம். இந்த பழைய உடன்படிக்கையிலும் புது உடன்படிக்கையிலையும் ஒரு 3 காரியம் மாறாது. சொல்லுங்க, ஒரு 3 காரியம் மாறாது. அதுல முக்கியமான 3 காரியம் மாறாது. இந்த நியாயப்பிரமாணத்துக்கு அடுத்த காரியத்தில் புதிய உடன்படிக்கையிலும் சரி பழைய உடன்படிக்கையில சரி, இது நியாயப்பிரமாணத்தின் காலம் இல்லாமல் கிருபையின் காலமாக இருந்தாலும் அந்த 3 காரியம் என்ன பண்ணாது, மாறாது. சொல்லுங்க, 3 காரியம் மாறாது. அந்த 3 காரியத்தில் இவன் என்ன பண்றான், உறுதியா இருந்தான் அப்போதே. அதனால தான் அவனை சொல்லுது, இவனை போல ஒரு ராஜா இல்லை. சொல்லுங்க, இவனை போல ஒரு ராஜா இல்லை. முதலாவது என்ன அப்படின்னா, இவன் தன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரையே சேவிச்சான். ஆகவே விக்கிரகங்களையும் தோப்பு விக்கிரகங்களையும் நரகலான விக்கிரகங்களையும் சூனியங்களையும் மந்திரவாதங்களையும் பற்பல எல்லா காரியங்களையும் தேசத்தை விட்டு விலக்கி போட்டான். சொல்லுங்க, தேசத்தை விட்டு என்ன பண்ணா, விலக்கி போட்டான். எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? இவனை குறித்து நீங்க படிச்சு பாருங்க. அதையே கிட்டத்தட்ட ஒரு 10 வசனம் சொல்லுவாங்க. வாசிங்க, இவன் என்னென்ன செஞ்சான் பாருங்க. 22ஆம் அதிகாரம் வாசிங்க யாராவது. 3ஆம் வசனத்துல 22 ராஜாவாகிய யோசியாவின் 18ஆம் வருஷத்திலே ராஜா மெசுல்லாமின் குமாரனாகிய அத்சாலியாவின் மகன் சாபான் என்னும் சம்பிரதாய கர்த்தரின் ஆலயத்துக்கு அனுப்பி, நீ பிரதான ஆசாரனாகி இல்கியாவினருக்கு போய் கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொண்டு வரப்பட்டதும் வாசல் காக்கிறவர் ஜனத்தின் கையிலே வாங்கப்பட்டதுமான பணத்தின் அவன் தொகையை பார்த்து, பிற்பாடு அவர்கள் அதை கர்த்தருக்கு ஆலயத்தின் வேலையை விசாரிக்கிறவர்கள் கையிலே கொடுத்து, அவர்கள் அதை கர்த்தரின் ஆலயத்தை பழுது பார்க்கிறதுக்காக அதில் இருக்கிற வேலைக்காரராகிய தச்சரும் சிற்பாசாரிகளுக்கும் கொற்றருக்கும் ஆலயத்தை பழுது பார்க்கும்படி வேண்டிய மரங்களையும் வெட்டின கற்களையும் வாங்குறதுக்காக செலவழிக்க வேண்டும். ஆகிலும் அந்த பணத்தை தங்கள் கையிலே ஒப்பித்துக் கொள்ளுகிறவர்களே காரியத்தை உண்மையாய் நடப்பிருக்கிறபடியினால் அவரிடத்தில் அதன் கணக்கை கேட்க வேண்டுதல் என்றே சொல் என்றார். 23:4 படிங்க. 23:4 படிங்க. பின்பு ராஜா பாகாலுக்கு விக்கிரக தோப்புக்கும் வானத்தின்
வானத்தின் சகல சேனைகளுக்கு பண்ணப்பட்டிருந்த சகல பனி மூட்டுகளையும் கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து புறம்பாக பிரதான ஆசாரியனாகிய இல்கியாவுக்கு 2ஆம் வகுப்பில் உள்ள ஆசாரியர்களுக்கும் வாசல் காக்கிறவர்களுக்கும் கட்டளிட்டு அவைகளை எருசலேமுக்கு புறம்பாய் கீதோரின் வெளிகளில் சுட்டெரித்து அவைகளை சாம்பலை பெத்லெகேமுக்கு கொண்டு போக பண்ணினான். யூதாவின் பட்டணங்களிலும் எருசலேமிலே சுற்றிலும் மேடைகளின் மேல் தூபம் காட்டுகிற யூதாவின் ராஜாவாகிய ராஜாக்கள் வைத்த பூசாரிகளையும் பாகாலுக்கு சூரியனுக்கும் சந்திரனுக்கும் கிரகங்களுக்கும் வானத்தின் சகல சேனைகளுக்கும் தூபம் காட்டினவர்களை அகற்றிவிட்டான். தோப்பு விக்கிரகத்தை கர்த்தரின் ஆலயத்தில் இருந்து எருசலேமுக்கு புறம்பே கீதோரின் ஆற்றுக்கு கொண்டு போய் அதை கீதேரின் ஆற்று ஓரத்திலே சுட்டெரித்து அதை தூளாக்கி அந்த தூளை ஜனபுத்தருடைய பிரோத குழிகளில் போட்டு வித்தான். கர்த்தரின் ஆலயத்துக்கு அருகே ஸ்திரீகள் தோப்பு விக்கிரகத்துக்கு கூடாரங்களை நெய்த இடத்தில் உள்ள இச்சையான புணர்ச்சிக்காரரின் வீடுகளை இடித்து போட்டான். அவன் யூதாவின் பட்டணங்களில் உள்ள எல்லா ஆசாரியரும் வர சொல்லி கேபா முதல் பேபசேர் பட்டும் ஆசாரியர் தூபம் காட்டிருக்கிற மேடைகளை தீட்டாக்கி ஒளிமுக வாசல்களின் மேடைகளையும் பட்டணத்தின் வாசலுக்கு போகும் வழிக்கு இடதுபுறமாய் இருக்கிற பட்டண தலைவனாகிய யோசியாவின் வாசற்படியில இருந்து மேடையையும் இடித்து போட்டான். மேடைகளின் ஆசாரியர்கள் எருசலேமில் இருக்கிற கர்த்தருடைய பலிபீடத்தின் மேல் பலியிடாமல் தங்கள் சகோதரருக்குள்ளே புளிப்பில்லாத அப்பங்களை புசிக்கிறதுக்கு மாத்திரம் உத்தரம் பெற்றார்கள். ஒருவனும் இப்படி படிச்சுட்டே போனீங்கன்னா இவன் ஒரு காரியத்தை செய்யறான். எதை செய்யக்கூடாதோ அதை என்ன பண்ணா செய்யாம தடுக்கும்படியாக என்ன பண்ணா, எது தேவனுக்கு விரோதமா இருக்கிறதோ, எது தேவனுக்கு பிடிக்காததோ, எதை செய்யக்கூடாது என்று சொன்னாரோ அதை தானும் செய்யாமல் மற்றவர்களும் செய்யாமல் இருக்கும்படி அப்படிப்பட்ட எல்லா விக்கிர தோப்புகளையும் விக்கிரகங்களையும் சிலைகளையும் மந்திரவாத காரியங்களையும் எல்லாவற்றையும் தேசத்தை விட்டு என்ன பண்ணா நீக்கி போட்டான், சுட்டெரித்தான், புதைச்சி போட்டான். கீதோரின் ஆற்றிலே போய் என்ன பண்ணான், அவைகளை கரைத்து போட்டான். நாங்கள் கூட பாருங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டோன்னா வீடு ஃபுல்லாக என்ன பண்ணோம், படங்க இருக்கும். இயேசுவை ஏற்றுக்கொண்டோன்னா நாங்கள் என்ன பண்ண தெரியுமா, அந்த படத்தை எல்லாம் எடுத்து இன்றைக்கி சில பேர் என்ன பண்ணுவாங்க, மூதாதையர் செத்துவங்க போட்டெல்லாம் போய் மாட்டி வச்சுப்பாங்க. ஏன் கேட்டால் அது சாமியம். ஞாபகம் வச்சுக்கிறது வேற. வருஷத்துக்கு ஒரு முறை கல்லறைக்கு போங்க, பாருங்க, ஞாபகம் சொல்லுங்க, அவங்க செய்கிற வழியில் நடங்க, அவங்களுக்கு நன்றி செலுத்துங்க, அவங்களை நினைவு கூறுங்க, போதும். சில பேர் போட்டாவை வச்சு அதுக்கு மாலை போட்டு லைட்டு போட்டு இதெல்லாம் பண்ணி அதையே ஒரு கடவுளாக ஆக்கி அதை பணிஞ்சு கொள்ளு, எங்கள் அம்மா நினச்சிக்கோ அப்பா நினச்சிக்கோ அப்படி நினச்சி நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, வழுவி போயிடுறாங்க. நாங்கள் அப்படியே ஃபோட்டோவெல்லாம் மொத்தத்தையும் எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணிட்டோம், கூவம் ஆற்றுல போய் போட்டோம். எதில் போட்டாங்க, கூவம் ஆற்றுல போய் சீ போன்னு சொல்லி போட்டோம். ஞானஸ்தானம் எடுத்தோன்னே முதல் காரியம் அதுதான் செஞ்சோம். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. முதல் எதை செய்யணுன்றதில்ல, முதல் எதை செய்யக்கூடாது அதை தூக்கி போட்டோம். புதிய உடன்படிக்கை ஆகட்டும் பழைய உடன்படிக்கை ஆகட்டும், விக்கிரகங்களையும் சூனியக்காரர்களையும் மந்திரவாதங்களையும் நாட்களையும் காலங்களையும் இப்படிப்பட்ட செய்கிற அந்த சூரிய நமஸ்காரம் இந்த நமஸ்காரம் இது எல்லாம் லைனாக வருது. இவனை நிறைய ராஜாக்கள் எல்லாம் செஞ்சாங்க. ஆனால் இந்த ராஜா சுத்தம் பண்ண மாதிரி எருசலேமை வேற எந்த ஒரு ராஜாவும் என்ன பண்ணலங்க. ஏன்னா இவன் கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்க தன் இருதயத்தை என்ன பண்ணா, பக்குவப்படுத்தினான். தான் நடப்பது மாத்திரமல்ல, தன்னுடைய ஜனங்களும் நடக்க வேண்டும் என்று சொல்லி தேவனிடத்தில் என்ன பண்ணா, உடன்படிக்கை செஞ்சான். சொல்லுங்க, என்ன பண்ணாங்க, உடன்படிக்கை செஞ்சான். 23 3ஆம் வசனம் யாராவது படிங்க. 23:3. அப்பொழுது ராஜா தூணறிய நின்று கர்த்தரை பின்பற்றி நடக்கவும் அவருடைய கற்பனைகளையும் அவருடைய சாட்சிகளையும் அவருடைய கட்டளைகளையும் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் கை கொள்ளவும் அந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற அந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளை நிறைவேற்றவும் கர்த்தருடைய சந்நிதியில் உடன்படிக்கை பண்ணினார்கள். ஜனங்கள் எல்லாரும் என்ன பண்ணார்கள், உடன்படிக்கைக்கு உட்பட்டார்கள்.
அந்த ராஜா ஒரு உடன்படிக்கை பண்றான். அந்த உடன்படிக்கை ஜனங்கள் எல்லாம் உட்பட்டு என்ன பண்றாங்க? உட்படுறாங்க. என்ன? இந்த வார்த்தையின்படி நாம நடப்போம், இந்த வசனத்தின்படி நாம் நடப்போம், இது வார்த்தையில் சொல்லப்பட்டதை கைக்கொள்ளுவோம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணா? உடன்படிக்கை பண்ணாங்க. உடன்படிக்கையில் என்ன பண்ணாங்க? ஜனங்களை உட்பட்டார்கள். ஒரு சபை ஒரு உடன்படிக்கை பண்ணுது, அந்த சபையார் உட்பட வேண்டும். இருந்தா ஒரு ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த சபைக்குன்னு ஒரு மகிமை இருக்கிறது. இந்த சபைக்கு வருகிறவர்கள் சில காரியங்களை என்ன பண்ண எளிதாய் பெற்றுக்கொள்ள முடியும். அந்தந்த திருச்சபைக்கு ஒரு குத்து விளக்கு போல இந்த திருச்சபைக்கு ஒரு குத்து விளக்கு மாதிரி இருக்கிறது. ஆகவே பிரியமானவர்களே, அன்றைக்கு ராஜாவுக்கு எப்படி அந்த உடன்படிக்கைக்கு உட்பட்டு ஜனங்கள் எல்லாம் உட்பட்டார்களோ, ஒரு ஊழியக்காரன் செய்யும் போது ஊழியக்காரனோடு கூட கைகோர்த்து அவங்களும் நாம கர்த்தருக்காக வாழுவோம், கர்த்தரை தேடுவோம், கர்த்தருடைய பின்பற்றுவோம், அவருடைய வழியிலே பின்பற்றுவோம் என்று சொல்லி நீங்களும் உறுதிமொழி ஏற்று அதன்படி நடப்பீர்கள் என்றால், நான் சொல்றேன் பாருங்க, இந்த யோசியாவை போல நாமும் பேசு பொருளாய் மாறுவோம். இருந்த ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. இவன் முதல்ல என்ன பண்ணா? உடன்படிக்கை உட்பட்டு இந்த வார்த்தையின் செய்யப்படும் உடனே என்ன பண்ணா? தேசத்தையே சுத்தம் பண்ணான். தேசம் எங்க பார்த்தாலும் விக்கிர தோப்பு, எங்க பார்த்தாலும் சிலைகள். இவனுக்கு முன்னிருந்தார் இவனுடைய தகப்பன்லாம் பார்த்தீங்கன்னா பாபிலோனுக்கு இழுத்துன்னு போயிட்டாங்க. அவன் கெஞ்சி பிரார்த்தனை பண்ணினான். பிரார்த்தனை பண்ணதுனால கர்த்தர் கிருபையா என்ன பண்ணார்? மீண்டும் தேசத்தில் வர செய்தார் இவனுடைய தகப்பனை. இப்போ இவனுடைய தகப்பன் கூட இருந்தவங்களாம் சொல்லிட்டாங்க, எப்பா உன் தகப்பனே பாபிலோன்லாம் பிடிச்சின்னு போட்டாங்க, நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, இந்த கர்த்தருடைய வழியில் நடக்கணும்னு. 8வது வயசுல இவனை சுற்றி இருந்த ஆசாரியன் இல்கியா, இவனை சுற்றி இருந்த லேவியர்கள் எல்லாம் சொல் பேச்ச கேட்டு தேவனுடைய காரியங்களை இவன் உற்சாகம் கொண்டான் பாருங்க. உற்சாகம் கொண்டபடினாலே சுற்றி இருக்கிற அவன் தேசத்து எல்லா அருவருப்புகளையும் நீங்க எடுத்து படிச்சு பாருங்க, தூரம் போட்டான். முதல்ல போங்க, தேவனுக்கு எது எது பிடிக்காதோ அது என் வீட்டில் இடம் கிடையாது. ஒரு சுருவம் ஒரு இது கூட நான் என்ன பண்ணுறேன்? வெறுப்பேன். ஒரு படம் போட்டதை கூட நான் என்ன கொண்டு வந்து என்ன பண்ணுறது இல்லை, ஒரு நோட்டீஸில் அழகாக படம் போட்டு இங்கு கொடுப்பாங்க, அதை வாங்குவேன். ஆனால் வீட்டுக்குள்ளே கொண்டு வர மாட்டேன், வேற எங்கன்னா தலைக்கீடு திருப்பி வைப்பேன். நீங்கள் கிறிஸ்துவ அச்சகத்தில் போய் பார்க்கலாம், அங்கே எல்லாம் படத்தெல்லாம் அடிப்பாங்க, ஆனால் அதெல்லாம் திருப்பி வச்சுருப்பாங்க. அங்கே மெய்ப்பொருள் அச்சகம்னு சொல்லிட்டு ஐநாவரத்தில் இருக்கும், அங்கே போனால் அங்கே பார்க்கலாம். இந்துக்களுடைய உருவெல்லாம் அங்கே இருக்கும், அச்சடிக்கும், எல்லாம் பண்ணுவாங்க, அதை திருப்பி வைப்பாங்க, உள்ளே கூட கொண்டு வர மாட்டாங்க. நான் சொல்கிறேன் பாருங்கள், நீங்கள் தேவனை விரும்புனா, தேவனை நேசிக்கணும்னா நிச்சயமாக முதலாவது விக்கிரகங்களையும் ஐடல் ஒர்ஷிப்புகளையும் இப்படிப்பட்ட மந்திரவாதங்களையும் நாட்களை பார்க்கறது கிழமை பார்க்கறது இது எல்லாவற்றையும் வெறுத்து விட வேண்டும். வெறுத்து விட இந்த வசனத்தை நீங்கள் எடுத்து ஃபுல்லாக எடுத்து படிங்க. புதிய ஏற்பாடானாலும் சரி பழைய ஏற்பாடானாலும் சரி, தேவனுக்கு பிடிக்காதது எது? தேவன் ஒருவரே. அவர் ஆவியா இருக்கிறார், அவர் வார்த்தையா இருக்கிறார். ஆவியா இருக்கிற தேவனுக்கு ரூபம் இல்லை, அவர் வார்த்தையா தான் இருக்கிறார். வார்த்தையே பாருங்க, வசனத்தை பாருங்க, வாக்கு தத்தங்களை மாட்டி வைங்க. எந்த சொருவத்தையும் எடுத்து என்ன பண்ணாதீங்க, கண்ணு முன்னாடி வச்சு அதை கையை தூக்காதீங்க. எவ்வளவுக்கு அந்நிய தேவர்களை ஆராதிக்கிறோமோ வேதனைகள் பெருகுன்னு சொல்லுது. அதனால நம்ம வாழ்க்கையில் முதல் செய்யக்கூடாததை நம்ம செய்யக்கூடாது. சொல்லுங்க, செய்யக்கூடாததை நீங்க ஃபுல்லா எடுத்து படிங்க. நீங்க போய் வீட்டில் எடுத்து படிச்சு பாருங்க, இந்த யோசியாவை குறித்து படிங்க. அவன் முதல் எல்லா விக்கிரகங்களையும் தன் தேசத்தை விட்டு சுத்தப்படுத்தினான். நீங்களும் நானும் ஆசீர்வாதம் வேணுமா? கவனிருங்க, நல்லது வேணுமா, நல்ல காரியம் நம்ம வாழ்க்கையில் நடக்கணுமா, முதல்ல தேவனுக்கு ஆகாதது எது? நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கயிறில் கட்டு, சாத்தான் கயிறில் கட்டு கட்டிக்கிற மாதிரி கயிறில் கட்டு, காலில் கட்டு, தலையில் கட்டு. இன்னாங்க போயிட்டு வந்தாங்க, ஒரு கட்டுக்குனாங்க, மந்திரிச்சு கொடுத்தாங்க, இதை கட்டிக்கணும் சொன்னாங்க, இதை கட்டுனா ராசி வராங்க. தயவுசெய்து சொல்கிறேன், எதையும் கட்டாதீங்க.
எதையும் என்ன பண்ணாதீங்க. அதெல்லாம் வந்து உங்களை வந்து என்னன்னா கட்டி வைக்கிறது. மாட்டுக்கு எப்படி மூக்கணாங்கயிறு போட்டு ஒரு இடத்துல கட்டி வைக்கிறாங்களோ அது வந்து என்ன பண்ண கயிறு மூலமாக உன்னை எங்கேன்னா போகக்கூடாது, என் ஆள்னு சொல்லி அவன் கட்டி வச்சிருவான். அதனால முதல்ல வந்து என்ன பண்ணுங்க, விக்கிரகங்களை ஆராதிப்பதை, தேவனுக்கு எது எது பிடிக்காதோ அதெல்லாம் வந்து தூர தள்ளுங்க. சொல்லுங்க, அதெல்லாம் என்ன பண்ணுங்க, தூர தள்ளுங்க. அதெல்லாம் முதல் தூர தள்ளும் போது ஆட்டோமேட்டிக்காக வந்து என்ன பண்ணாங்க, ஆமாம், அப்போ தான் வந்து என்ன பண்ண முடியும், தேவனை நேசிக்கிற என்பதை காட்ட முடியும். தேவன் ஒருவராக தாங்கிறார், வார்த்தையாக தாங்கிறார். நீ மற்ற எதெல்லாம் இதையே வச்சுக்கிறேன் அதையே வச்சுக்கிறேன்னு சொன்னால் நீ தேவன் ஒருவர் என்று சொல்ல. உன் நம்பிக்கை என்ன பண்ணாது, ஒருமுகமாக ஆகாது. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. முதல்ல இதில் ஒரு வைராக்கியம் வேணும், இதில் ஒரு உறுதி வேணும். தேவனுக்கு எது பிடிக்காத நான் செய்ய மாட்டேன், தேவனுக்கு எது பிடிக்காதுமோ அதை என்ன மாட்டேன், செய்ய மாட்டேன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இவன் 18வது வருடத்தில் ஆலயத்தை சுத்தம் பண்ணும்போது, அந்த ஆலயத்தை சுத்தம் பண்ணி எல்லாம் செய்கிறான் பாருங்க. எல்லாம் செய்யும்போது பார்த்தீங்கன்னா இந்த உடன்படிக்கை புஸ்தகம், நியாயப்பிரமாணம் புஸ்தகம் இவனுக்கு கிடைக்குது. சொல்லுங்க, நியாயப்பிரமாணம் புஸ்தகம் கிடைக்குது. அந்த புஸ்தகத்தை வாசிக்கிறான். அந்த புஸ்தகத்தை வாசித்து பார்த்தோம்னா இந்த ஜனங்கள் என்னெல்லாம் தப்பு செஞ்சிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு புரியுது. அந்த புஸ்தகத்தில் உள்ள வார்த்தைகளை கைக்கொள்ள முடியாதபடினாலே இவர்கள் இவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு என்பதை இவன் புரிஞ்சு கொள்கிறான். அந்த புஸ்தகத்தில் சொல்லப்படுகிற பாஸ் ஓவர், அதாவது அந்த பஸ்காவை ஆசாரிக்க வேண்டும். சொல்லுங்க, பஸ்காவை ஆசாரிக்க வேண்டும் என்பதை இந்த ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க, அப்படியே கடைபிடிக்காமே விட்டுட்டாங்க. வருஷந்தோறும் கடைபிடிக்கிறதே என்ன பண்ணிட்டாங்க, விட்டுட்டாங்க. உடனே என்ன பண்ணுறான், இவன் 18வது இவன் ஆட்சிக்கு வந்த 18வது வருஷத்தில் இந்த புத்தகத்தை கண்டுபிடித்த பேர் என்ன பண்ணுறான், இவன் பஸ்காவை ஆசரிக்கிறான். சொல்லுங்க, பஸ்காவை எதை செய்யக்கூடாதோ அதை எடுத்து போடுறான். முதல்ல இவன் எதை செய்யக்கூடாதோ அதை வந்து என்ன பண்ணுறான், எடுத்து போடுறான். எடுத்து போட்டோன்னா எதை செய்யணும் என்பதை தேவன் என்ன பண்ணுறாரு, இவனுக்கு காட்டுறாரு அந்த புஸ்தகத்தை கண்டுபிடிச்சு. எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? இது வரைக்கும் அந்த புஸ்தகம் என்ன பண்ணல, அந்த ஆலயத்தில் தான் இருக்குது, யாரு கைக்கும் கிடைக்கல. ஆனால் இதை விக்கிரகங்களெல்லாம் அகற்றி சுத்தப்படுத்துகிறான் பாருங்க. ஆசாரியன் கையில் எடுத்து வந்து இந்த புத்தகத்தை வேலை செய்ய சொல்ல கடிச்சிச்சுங்க அப்படின்னு சொல்லி எடுத்து வந்து என்ன பண்ணுறாங்க, கொடுக்குறாங்க. அது படித்து பார்க்குறான். அதில் படித்து பார்த்தோன்னா அதில் நிறைய காரியங்கள். அதில் ஒரு காரியம்னா இஸ்ரவேல் வருஷத்துக்கு ஒரு முறை என்ன பண்ணான், பஸ்காவை அனுசரிக்க வேண்டும். இவர்கள் இந்த பஸ்காவை அனுசரிக்காமல் என்ன பண்ணுறாங்க, இருக்கிறாங்க. உடனே என்ன பண்ணுறான், இவன் தேசம் எங்கும் சென்று என்ன பண்ணுறான், பஸ்காவை அனுசரிக்கும்படியாக என்ன பண்ணுறான், எல்லாருக்கும் என்ன பண்ணுறான் சொல்கிறான். இப்படி சொல்லி கூப்பிட்டுட்டு வரான் பாருங்க. 23-22 படிங்க. பின்பு ராஜா இந்த உடன்படிக்கையின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறபடியே 21 படிங்க. உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பஸ்காவை ஆசிரியுங்கள் என்று சகல ஜனங்களுக்கும் கட்டளையிட்டான். இஸ்ரவேல் நியாயம் விசாரித்த நியாயாதிபதிகள் நாட்கள் தொடங்கி இஸ்ரவேலின் ராஜாக்கள் யூதாவின் ராஜாக்கள் ஆகிய அவர்களுடைய சகல நாட்களிலும் இந்த பஸ்காவை போல பஸ்கா ஆசரிக்கப்படவில்லை. ராஜாவாகிய யோசியாவின் 18ஆம் வருஷத்திலே கர்த்தருக்கு இந்த பஸ்கா எருசலேமில் ஆசரிக்கப்பட்டது. ஆசாரியனாகிய இல்கியா கர்த்தருடைய ஆலயத்தில் கண்டெடுத்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளை நிறைவேற்றும்படிக்கு யோசியா அஞ்ஞானக்காரரையும் குறி சொல்லுகிறவர்களையும் சுரூபங்களையும் நரகலான விக்கிரகங்களையும் யூதா தேசத்திலும் எருசலேமிலும் காணப்பட்ட எல்லா அருவருப்புகளையும் நிர்மூலமாக்கினான். போதும் 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 போதும். பார்த்தீங்கன்னா இவனை என்ன பண்ண, யூதா தேசத்தில் வேற எந்த ஒரு ராஜாவும் அனுசரிக்க முடியாத அளவுக்கு இவன் வந்து என்ன பண்ணுறான், பஸ்காவை வந்து அனுசரிக்கிறான். சொல்லுங்க, பஸ்காவை அனுசரிக்கிறான். பாருங்க, கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க. லட்சக்கணக்கான மக்களுக்கு ஆட்டுக்குட்டியை இது பண்ணி அதை தோல் உரித்து என்ன பண்ண, பஸ்காவை வந்து என்ன பண்ண அனுசரிக்கணும். அதுக்கு ஏராளமான ஆட்டுக்குட்டிகள்லாம் தேவை. அப்போ பாருங்கள், இந்த 2 நாளாகமத்தில் 34 அதிகாரத்தை நீங்கள் எடுத்து படித்து பார்க்கும்போது இவன் கிட்டத்தட்ட 5000 என்ன பண்ணுறான், ஆடுகளை என்ன பண்ணுறான் தருகிறான், தன் சொந்தத்திலேருந்து எடுத்து தரான். அது மாத்திரமில்லை, எல்லா ஜனங்களும் என்ன பண்ணுறாங்க, இந்த பஸ்காவை அனுசரிப்பதற்கு ஆடுகளை என்ன பண்ணுறாங்க, கொடுக்குறாங்க தேவனுக்கென்று. ஒரு பெரிய பிரம்மாண்டமான விதத்தில் 7 நாள் அளவு என்ன பண்ணுறாங்க, அந்த
அந்த பஸ்காவின் பண்டிகையை என்ன பண்றாங்க? கொண்டாடுறாங்க. இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். பஸ்காவை என்ன பண்றாங்க? கொண்டாடுறாங்க. அனுசரி. எதை செய்யக்கூடாது என்பதை முதல்ல செய்யாம இருந்து என்ன பண்றான்? தூரப்படுத்த. அருவருப்புகள் எல்லாம் சொல்லுங்க. விக்கிர ஆராதனை எல்லாம் என்ன பண்ணுதுங்க? அருவருப்பு. அதெல்லாம் தூரம் போட்டுட்டான். எதை செய்யாம இருந்தாங்களோ அதை செய்யும்படி என்ன பண்றான்? ஆண்டவர் சொன்னார், இதை செய்யுங்க. எகிப்துக்கு அப்புறம் எல்லாரும் என்ன பண்ணுங்க? என்னை நினைவு கூறும்படி என்ன பண்ணுங்க? இதை செய்யுங்கன்றார். இதை செய்ய என்ன பண்றாங்க? இவங்க தவறிடுறாங்க. ஆனா இந்த புத்தகம் என்ன பண்ணுது? இவன் கையில கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. கண்டெடுக்கப்பட்ட உடனே இந்த பஸ்காவை என்ன பண்றான்? எவரும் அளவிக்காத அளவுக்கு என்ன பண்றான்? எருசலேம் எங்கும் சொல்லி, யூதா எங்கும் சொல்லி, எல்லாரும் ஜனங்கள் 7 நாள் இந்த ஜனங்களை மொத்தமாக கூடி பஸ்காவை அனுசரிக்கிறாங்க. அப்படி பஸ்கா அனுசரிக்க ஏராளமான ஆசாரியர்கள் தேவை, ஏராளமான அதற்கான வேலைக்காரர்கள் தேவை. நீங்கள் ஃபுல்லாக படித்து பாருங்க. அவ்வளவும் கஷ்டப்பட்டு என்ன பண்ணுறான்? எசேக்கியா காலத்தில் கூட அது குறித்த நேரத்தில் செய்ய முடியாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுது? பஸ்காவை என்ன பண்ணான்? ஆசாரிச்சான். அவனுடைய தலைமுறைக்கு எத்தனை 3-4 தலைமுறைக்கு பின்னாடி வந்தவன் இவன் அருமையா இந்த நியாயப்பிரமாணத்தின் படியெல்லாம் செய்ய இருந்தா. இந்த புதிய உடன்படிக்கையில பாருங்க, ஆண்டவர் இந்த பஸ்காவை, அதாவது அப்பம் பிட்கிறதலை நமக்கு வைத்திருக்கிறார். இது கூடி வரும்போதெல்லாம் அதை செய்யுங்க. இதை என்னை நினைவு கூறும்படி செய்யுங்க. இதை விட்டுடாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இருந்தா ஒரு ஆமென் சொல்லு. புதிய உடன்படிக்கையில் என்ன சொல்லியிருக்கிறாரு? இதை செய்ய சொல்லியிருக்கிறாரு. இது புது உடன்படிக்கையின் ரத்தமாக இருக்குது. அது பஸ்கா. அது என்னது? மாதிரி நிழல். இது நிஜமா இருக்குதுன்னு சொல்லி வச்சிருக்கிறார். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. எப்பெல்லாம் பஸ்காவை அனுசரிக்கிறாங்களோ அப்பெல்லாம் அற்புதம் நடக்கும். எங்கெங்க அனுசரிச்சாங்க? முதல்ல எகிப்தில் அனுசரிச்சாங்க. 430 வருஷத்துக்கு முன்பு அவங்க அடிமையாக இருந்தாங்க. எப்போ பஸ்காவை அனுசரிக்கிறாங்களோ அன்று இரவே அவங்களுக்கு விடுதலை. கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஓட்டாண்டியா இருந்தவெல்லாம் வெள்ளியும் பொண்ணுமா என்ன பண்ணா? புறப்பட்டு போனான். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஓட்டாண்டியா இருந்தவெல்லாம் என்ன பண்றான்? வெள்ளியும் பொண்ணுமா என்ன பண்ணான்? புறப்பட்டு. எப்பெல்லாம் பஸ்காவை அனுசரிக்கிறாங்களோ அப்பெல்லாம் அற்புதங்கள் நடக்கும். அதற்கு பிறகு இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணாங்க? அந்த சமவெளி பூமியில என்ன பண்றாங்க? மீண்டுமாய் 40 வருஷம் கழிச்சு என்ன பண்றாங்க? யோசுவாவின் மூலமா என்ன பண்றாங்க? பஸ்காவை அனுசரிக்கிறாங்க. பஸ்காவை அனுசரிச்ச அந்த நாள்ல தான் என்ன பண்றாங்க? எரிகோவின் சுகரெல்லாம் உருந்து வாக்கு பண்ணப்பட்ட சுதந்திர தேசத்தை என்ன பண்ணாங்க? சுதந்திரித்து கொண்டாங்க. எரிகோவின் சமவெளியில என்ன பண்ணாங்க? பஸ்காவை அனுசரிச்சார்கள். அன்று தூதன் அவங்களுக்காக யுத்தம் பண்ணா. அன்றைக்கு பெரிய காரியங்கள் நடந்தது. எல்லாம் கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. எரிகோவின் சமவெளியில பஸ்காவை அனுசரித்த போது அவங்க 40 வருஷமாய் நடைப்பயணம் போய் அதுக்கப்புறம் போய் என்ன பண்றாங்க? வாக்கு பண்ணப்பட்டதை என்ன பண்றாங்க? சுதந்திரித்து கொள்றாங்க. இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. வேத புத்தகத்தில் எப்பெல்லாம் பஸ்காவை அனுசரிக்கிறாங்களோ அப்போதெல்லாம் அற்புதங்கள் நடக்கும். நான் உங்களுக்கு சொல்றேன், கர்த்தருடைய பந்தி அது எப்பெல்லாம் நினைவு கூர்றோமோ அப்பெல்லாம் பழைய உடன்படிக்கையில் அப்படி எப்படி ஒரு அற்புதம் நடந்ததோ அதே போல அற்புதங்கள் நடக்கும். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. இயேசு பாருங்க, மேல் வீட்டு அறையிலே பஸ்காவை அனுசரிச்சாரு. என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள் என்றாரு. அன்றைக்கு தானே இயேசு கிறிஸ்துவின் மூலமாக என்ன பண்ணுது? இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு விடுதலைக்காக இயேசு பலியாக வேண்டியதாக இருந்தது. இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. ரட்சகருடைய விடுதலை, ரட்சிப்பின் காரியங்கள் அதன் மூலமா என்ன பண்ணுது? இந்த உலகத்துக்கே கடந்து வந்ததாய் இருக்கிறது. எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? ஹல்லேலூயா. பஸ்காவை எங்கெல்லாம் அனுசரிக்கிறாங்களோ அங்கெல்லாம் அற்புதம் நடக்கும். இங்க பஸ்காவை என்ன பண்றான்? அனுசரிக்கிறான். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. பஸ்காவை என்ன பண்றான்? யாரும் பழைய உடன்படிக்கை ஆனாலும் புது உடன்படிக்கை ஆனாலும் முதல்ல விக்கிரகங்களை வழிபடுத்த விட்டுறணும். ரெண்டாவது கர்த்தருடைய அந்த இரத்தத்தின் உடன்படிக்கையாம், இயேசு செஞ்ச அந்த உடன்படிக்கையாம், அதை நினைவு கூறணும், அதை கை கொள்ளணும். அதை நினைவு கூர்ந்து கை கொள்ளும் போது தான் நம்ம உடன்படிக்கையில் இருக்கிறோம். அதை நினைவு கூர்ந்து கை கொள்ளும் போது தான் நம்ம சுகமாக இருக்க முடியும்.
அதை நினைவு கூர்ந்து கை கொள்ளும் போது தான் பாதுகாப்பா இருக்க முடியும். அதை நினைவு கூர்ந்து கை கொள்ளும் போது தான் ஆசீர்வாதமா இருக்க முடியும். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? அப்போ பஸ்காவையும் அந்த கூடி வருதலையும் அந்த நினைவு கூறுதலையும் அந்த அப்பம் பிட்குதலையும் நம்ம என்ன பண்ணக்கூடாது? விட்டுவிடக்கூடாது.